மருத நிலத்து மல்லர்குல பாண்டிய சோழ சேர பேரரசுகள் பண்டைய தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தனர். பாண்டியர்களின் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மதுரையம்பதியிலிருந்து குடிபெயர்ந்த மருதநில நெல்லின் மக்கள் காவிரி, நொய்யல் மற்றும் பவானி ஆற்றங்கரையில் குடியேறினர். அவர்கள் கொங்கு நாட்டின் காடுகளை திருத்தி வயல்கள் ஆக்கி வளம் பெருக்கினர். அவ்வாறு பல தலைமுறைகளுக்கு முன் பாரியூர், சவுந்தப்பூர் கிராமம் கணபதி பாளையத்தில் குடிகளை அமைத்து உழவு தொழில் செய்தனர். பிறகு தங்கள் பூர்வீக நிலத்தில் மாரியம்மன் கோயிலை கட்டி வழிபட்டு வந்தனர். 1914ஆம் ஆண்டு கோவில் கோபுரம் கட்டப்பட்டது. இந்நிலையில் அப்பழம்பெரும் திருக்கோயில் பழுதடைந்ததால் கோயில் முழுவதுமாக இடிக்கப்பட்டு சுபகிருதி ஆண்டு கார்த்திகை திங்கள் 19வது நாள் 1 கோடி மதிப்பிலான கற்கோயில் கட்ட மல்லரிய பேராசான் முனைவர் குருசாமி சித்தர் அவர்களின் தலைமையில் தேவேந்திர மடாதிபதி ராஜ தேவேந்திர சுவாமிகள் ஆசியுடன் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டது. நம் மல்லர் குல உறவுகளின் பொருள் உதவியாலும் உடல் உழைப்பாலும் கூட்டு முயற்சியாலும் திருக்கோயிலானது சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அன்பான உறவுகளே, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மணிக்கு மேல் 8:45 மணிக்குள் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குடமுழுக்கு பெருவிழா அம்மனின் திருவருள் துணை கொண்டு சீரோடும் சிறப்போடும் நிகழ்பெற உள்ளதால் அனைத்து பக்த கோடி பெருமக்களும் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் திருவருள் பெற்று வாழ்வாங்கு வாழ ஈரோடு பாரியூர் கணபதி பாளையம் ஊர்பண்ணாடி மற்றும் தேவேந்திர குல வேளாளர்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.